எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு டீம் கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு சொன்னா, மீடியான்னு இதோட அசோசியேட் ஆகணும்னு ஏன் நினைச்சோம் அப்படின்னா, ஒரே விஷயத்த ஒரு வாரம் வாரம் நடத்தக்கூடிய போட்டோ வாக்க தொடர்ந்து ஒரு டீம் பண்றாங்க. ஸோ கன்சிஸ்டன்சிக்கான ஒரு ரிவார்டாக தான் இந்த ஈவெண்ட்டு, இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த டீமுக்கு கண்டினியூவாக ஒரு வாரம் கூட பெருசாக பிரேக் எடுக்காமல் தொடர்ந்து அவங்க கண்டக்ட் பண்ணவங்களுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் இந்த ஒரு செஷன், இந்த செஷனுடைய தலைப்பு வந்து நேஷன் பில்டிங் த்ரூ தி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது. இதை ஏன் வந்து செய்யணும், இந்த ஒரு செஷனையும் அதில் வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து, இந்த டாப்பிக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு இதுதான் டாபிக், ட்ரை கலர், ஃப்ரீடம், இதெல்லாம் தான் நம்மளுடைய டாபிக். ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல்ல ஒரு 10-15 நாள் 20 நாள் பெருசாக எந்த என்ட்ரியுமே வரல. ஒருவேளை ஒரு ஏழ்மை, ஒரு வறுமை அப்படிங்கிற தலைப்பு வச்சுருந்தா நிறையா வந்திருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நேஷ்னலிசம், ஃப்ரீடம், ட்ரை கலர், இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு தலைமுறைக்கு பாஸ் ஆன் ஆலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டது. நிறைய என்ட்ரி இந்தியாவுடைய மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தது. ஸோ நிறைய எங்களுக்கு அதுக்கெல்லாம் பரிசு தர முடியல. ஏன்னா வேற ஸ்டேட், நம்ம மட்ராஸ் ஃப்ரேம்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு இங்க போட்டோ வாக் நடத்திட்டு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி பரிசு தருது? ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத பெஸ்ட் போட்டோஸ் மட்டும்தான் வெளி ஸ்டேட்ல இருந்து எடுத்தோம். அப்புறம் 1-2 ஃபோட்டோ வாக்கில் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னு நேரம் மெனக்கிட்டு அதுக்கு டைம் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து அப்புறம் நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்தது. அதே மாதிரி குனிஞ்சு போயிடு. அப்போ இந்த செஷன்ல நம்ம இதை அட்ரஸ் பண்ணணும். என்ன ஆச்சு, ஏன் வந்து இந்த டாபிக்ல ஃபோட்டோஸ் வர மாட்டேங்குது, ஏன் அதுக்கான ஸ்கேர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1999 கார்கில் வார் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் எதனால வந்தது? பாகிஸ்தான்காரங்க ஸ்ரீநகர்ல இருந்து லே லடாக் போகக்கூடிய ஹைவேல முக்கியமான இடங்கள், அதுல குறிப்பா கார்கில் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த இடத்த, இந்தியாவுடைய இடம், அது அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்த கேப்சர் பண்ணப்போ அதை மீட்கணும். அது மீட்கிறதுக்காக இந்திய ராணுவம், இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. இப்படி போராடும் போது கேப்டன் விக்ரம் பத்ரா, அந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு படம் கூட வந்திருக்கு, ஷேர்ஷா அப்படின்னு சொல்லி, அமேசான்ல அந்த படம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து முதல்ல ஒரு பாயிண்ட்டை போய் அவரும் அவர் டீமும் கேப்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு அவங்க வந்து கேப்சர் பண்றதுக்கு போறாங்க. அப்படி கேப்சர் பண்ண போகும்போது நமக்கு தெரியும், கார்கில் போர்ல இந்தியாவுக்கு இருந்த ஒரு பின்னடைவு என்ன, நம்ம வந்து கீழே இருந்து பாகிஸ்தான் ராணுவம் மலைக்கு மேலே இருக்கு, அதை போய் பிடிக்கணும், அவங்கள விரட்டணும், நம்ம இடத்துல இருந்து அவங்கள விரட்டணும். ஸோ மலைக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். புல்லட் இப்படி ஷூட் பண்ணும்போது ஆல்ரெடி புல்லட் வேகமாக வரும், அது கீழ் நோக்கி வரும்போது இன்னும் வேகமாக வரும், அட்வான்டேஜ் பாகிஸ்தான். அப்படி இருக்கும்போது அந்த கார்கில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குன்றையும் இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள், ஒவ்வொரு மேஜர், கேப்டன் அப்படிங்கிற அவங்களுடைய தலைமையில அது பிடிக்கிறதுக்கான முயற்சிகள். ஸோ அதில் முதல் விஷயத்த விக்ரம் பாத்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிடுறாரு, முதல் பாயிண்ட். அப்புறம் ஜூலை 7ஆம் தேதி 2வது பாயிண்ட்டை அவர் பிடிக்க போறாரு. அப்படி அவர் பிடிக்க போகும்போது அங்கே வந்து அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் கொல்லப்படுறார். 2வது பாயிண்ட் அவரால், அந்த டீமால சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிக்க முடியல, அவர் கொல்லப்படுறார். இந்த விக்ரம் பாத்ராவை பற்றி ஹிந்திக்காரன் சினிமா எடுத்துட்டான் இல்லையா? நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டோம், அமேசானில் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். அதே கார்கில் வார்ல ராமேஸ்வரத்தை சார்ந்த மேஜர் எம் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் உயிர் கொடுத்திருக்கார். எதுக்கு உயிர் கொடுத்தாரு தெரியுமா? அவரு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டாரு. 2வது பாயிண்ட பிடிக்க போகும்போது அவர் வந்து போகாதீங்க, இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நாங்க இன்னைக்கே போறோம், இன்னைக்கு வந்து போனா அவங்க இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போய் ராக்கெட் லான்ச்சர்லாம் இவர் லான்ச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்கள் நிறைய பேரை கொன்னுட்டு அந்த மலையில மேலே ஏறும்போது ஒரு 2-3 பாகிஸ்தான் வீரர்கள் மட்டும் இருந்தாங்க. நேரா இவரை சுட்டு மேலே மலைக்கு போயிட்டார். 2வது பாயிண்டையும் பிடிச்சிட்டார், ஆனா சுட்டு கொல்லப்பட்டுட்டார்.
37 நாட்கள் கழிச்சு தான் அவருடைய பாடி கிடைச்சது. ஏன் அவரை பத்தி தமிழ்ல சினிமா வரல? ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தூரம் போயிட்டு இருக்கோம். நேஷனலிசம், நேஷனல் ஸ்பிரிட், நம்ம நாட்டுக்காக பணி செய்யக்கூடியவங்க இல்லை நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய பார்வை நமக்கு மாறி போயிட்டு இருக்கு. மாறா தமிழ்நாட்டில் இப்போ என்ன மாதிரியான சினிமாக்கள்லாம் வருது? லவ் பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ண போற பையன்கிட்டயே அதை சொல்லி அவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில் அவன் மூலமாவே கர்ப்பமாக்கனோட போய் சேரக்கூடிய சிஸ்டம். அது வந்து சினிமாவா நம்ம எடுக்கிறோம். மேஜர் சரவணனை பத்தி சினிமா வரல. பட் அதை மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும்? நம்மளாலதான் மாத்த முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளுடைய ப்ரொஃபஷன் சாதாரண ப்ரொஃபஷன் கிடையாது. இன்னைக்கு நம்ம கையில மொபைல் போன் இருக்கு. இதுக்கு முன்னாடி டெலிவிஷன் இருந்தது, ரேடியோ இருந்தது. இன்னைக்கும் தமிழர்களுடைய இந்தியர்களுடைய ஆதாரம் என்ன, நம்மளுடைய வரலாறு என்னன்னா கோயில் கல்வெட்டுல போய் பார்க்குறோம் இருந்தது. அதுக்கு முன்னாடி புறா செய்தி, அந்த செய்தி, அதுக்கப்புறம் வந்து முரசுல அடிச்சு கத்தி சொல்றது எல்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி மனுஷன் சமைச்சு சாப்பிடணும், இல்லை ட்ரெஸ்ஸு போடணும், நாகரிகமா ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்ச ஒரு விஷயம்தான் கேவ் பெயிண்டிங், குகையில வரைகிறது. இந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மனிதன் பிறக்கும் போது அவங்க கூட சேர்ந்து பிறக்கிற ஒரு விஷயம். மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது. குழந்தை பிறக்கும் போது கூட அழுதுட்டே பிறக்குது, அதுவே ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஸோ நம்ம கூடவே பிறக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனை நம்ம எப்படி நாட்டுக்காக, நாட்டினுடைய சேஃப்டிக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு தலைமுறைக்கு அந்த சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் ஸ்ரீலங்காவில் என்னாச்சு, பங்களாதேஷ்ல என்னாச்சு, நேபாள் என்னாச்சு. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு ஆஹா, இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த நாட்டையே மாத்திட்டாங்க, நாட்டை மாத்தலை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த லைன் சொன்னாங்களான்னு தெரில. ஜியோ பொலிட்டிக்ஸ்னா கடந்த ஒரு 5-6 வருஷமா தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல நாடுகளுக்கு போயும் பல நாட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லயும் நேபாளையும் நடந்தது புரட்சி இல்லை, அங்க நடந்தது நாட்டை எரிச்சாங்க. பாதிக்கப்பட்டது யாரு? பணக்காரன் இல்லை. ஸ்ரீலங்கால ராஜபக்சேக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. ராஜபக்சே என்னாச்சு? அவங்க குடும்பம் நாசமா போயிட்டாங்களா? இல்ல, அவன் ஃப்ளைட் ஏறி வேற நாட்டுக்கு போயிட்டான். பாதிக்கப்பட்டது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஃபினான்ஷியலி பேக்வர்ட். பணம் இருக்கிறவன் துபாய் போயிடுவான், யூரோப் போயிடுவான். பிரச்சனை முடிஞ்சது அப்புறம் திருப்பி நாட்டுக்கு வந்துடுவான். ஷேக் ஹசீனா பஞ்சாப்ல என்ன, பங்களாதேஷ்ல என்னாச்சு? சேஃபா இங்க வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. அவங்களுக்கு எதுவும் ஆகல, பணக்காரங்களுக்கு எதுவும் ஆகல, ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய முயற்சிகள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவையும் அதே மாதிரி எரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பா கேமரா வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி எல்லையில வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு ட்ரிகர் அழுத்தி எதிரிகளை சுடுறாங்களோ, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேமராவினுடைய கிளிக்கர் இருக்குல்ல, அதுவுமே வந்து நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். அந்த ட்ரிகர் பாயிண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது வீடியோவா இருந்தாலும் சரி, போட்டோவா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த விதமான ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒவ்வொரு பீட்லையும் ஏதாவது ஒரு பீட்ல தேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து மறக்காம வச்சுக்கணும். இந்த ஜென்ரேஷன் என்னால உங்களுக்கு தான் சொல்ல முடியும், நீங்க தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போய் சொல்ல முடியும். ஸோ அதோட பெரிய கடமை உங்களுக்கு இருக்கு. அஸ் எ கிரியேட்டர் எப்பவுமே நேஷன் அப்படிங்கிறத உங்க மைண்ட்லயும் ஹார்ட்லயும் ஓரமா ஏதோ இடத்துல வைங்க. முக்கியமான நேரத்தில் அதை எத்தி பார்க்கும். நன்றி, வணக்கம், ஜெய்.